வெல்கம் டு மை சேனல். இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வாட்டர் ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பழச்செடி. இது வந்து ரோஸ் கலரில் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறது இது ரோஸ் கலர் பழம். இந்த செடியில் பாருங்கள், ஒரு வகையான பூச்சி வந்து கூடு கட்டுது. எப்படி கூடு கட்டுதுன்னா, இது பாருங்கள், நம்ம பீடி சுருட்டுற மாதிரி சுருட்டி வச்சுருக்கு பாருங்கள். இலையெல்லாம் சுருட்டி சுருட்டி அதுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு முட்டையை இட்டு அந்த இலையை வந்து அந்த முட்டைக்கு பாதுகாப்பாக அந்த இலையை வந்து நல்லா சுருட்டி வச்சிருது. பாருங்கள் எப்படி சுருட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இது உள்ளார முட்டை இருக்குது. இந்த முட்டை என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பெருசான பிறகு புழுவாகி இப்போ முட்டை இதாகி புழு வந்துடுது. அந்த புழு வந்து அந்த இந்த இது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன பிறகு இது வெளியில் வந்துடுது. வெளியில் வந்துட்டு இந்த பாரு இந்த இலை மேலே உட்காந்துட்டு இலையெல்லாம் நல்லா சாப்பிட்டு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா பூச்சா மாறிடுது. பூச்சா மாறி இந்த அதுக்கு வந்து இலை சுருட்டு பூச்சின்னு பேர். இந்த இலையில வந்து இதில் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் அங்கங்கே சுருட்டி 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 வச்சுருக்கு. ஒரு சின்னோண்டு ஒரு பூச்சி, ஒரு சின்ன முட்டை எவ்வளோ அறிவாக செய்து பாருங்கள். இந்த ஒரு முட்டைக்கு அதோட தன்னோட இனத்தை பெருக்கிறதுக்கு என்ன அழகாக ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கு பாருங்கள். அதோட அறிவுத்திறமை. ஆனால் நமக்கு வந்து இது எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு இலையும் இப்போ இந்த மாதிரி சுருட்டி உண்டாயிடுச்சுன்னா, புழுவாக வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் பாருங்கள். புழு அந்த சுருட்டி வச்சுருக்க அந்த இலைக்குள்ளார இந்த மாதிரி எல்லோ கலர் மஞ்சள் கலரில் புழு இருக்குது. இந்த புழு தான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சதும் இலையை சாப்பிட்டுட்டு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இப்போ நல்ல பெரிய புழுவாக மாதிரி வெளியில் வந்து நம்ம இலையெல்லாம் கடித்து சாப்பிட்டுட்டு அது ஒரு பூச்சாக மாறிடுது. அந்த பூச்சி இப்போ இல்லை. இப்போ அந்த முட்டையெல்லாம் இட்டு வச்சுட்டு அது எங்கேயோ எஸ்கேப் ஆகிடுச்சா இல்லை அது டைட் ஆகிடுச்சோ தெரியல. இந்த புழு பாருங்கள், பல்ல பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன குட்டி 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 குட்டியாக இருக்குது. வாய் ஃபுல்லாக இருக்குது. நல்லா என்லார்ஜ் பண்ணி பார்க்கும்போது தான் நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கே. இது என்ன செய்யுதுன்னா இலையை ஃபுல்லாக தொலை போட்டு இலையே இல்லாமல் செய்யுது. இலையே இல்லைன்னா அப்புறம் மரம் எப்படி வந்து உணவு தயாரிக்கும்? அது தண்ணி இருக்குது, சன்லைட் இருக்குது, சூரிய ஒளி இருக்குது. ஆனால் இலையில் உள்ள பசுங்கனியங்கள் இருக்கிறதில்ல. அதனால் அது உணவு தயாரிக்க முடியாமல் நாளட செடியே பட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. அதனால் இது வராமல் நம்ம தடுக்கணுன்னா என்ன செய்யணுன்னா, இந்த பூச்சி இலை சுருட்டு பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நீம் ஆயிலோ அல்லது புளிச்ச மோர் அதையும் தண்ணி நீம் ஆயிலோ அல்லது நம்ம என்ன செய்யலாம், நீம் ஆயில அல்லது புளிச்ச மோரை வந்து நல்லா தண்ணியில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸோ நல்லா மரம் முழுக்க கீழேருந்து மரம் இலை ஃபுல்லாக இலையிலையும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தோம்னா அது என்ன ஆகுதுன்னா அந்த பூச்சி வந்து அந்த செடியில் இல்லாமல் பறந்து போயிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த பூச்சி வராது, முட்டையிடாது. முட்டையிலேருந்து மறுபடியும் புழு வந்து நம்ம செடியை அழிக்காது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம செடி நல்லா வளர்ந்து பழம் பழுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு.